நேத்ரா 1 minute. Just 1 minute. Huh? நேத்ரா I love you. பிருத்வி, என்ன பிருத்வி, என்ன சொன்னீங்க? Yes. I love you. I love you. பிருத்வி, இப்படி சீரியஸா நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? புரியுது நேத்ரா, புரியுது. ஐ ஃபீல் இட். உன் முகத்துல அவ்வளோ சந்தோஷம், எதிர்பார்ப்பு, பூரிப்பு எல்லாமே தெரியுது. அதான் லவ். அதான் நேத்ரா. எனக்கு உன் முகத்தை பார்க்கறப்போ அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாத்தியா தலை குடிஞ்சிட்ட. இதான் பெண்மைங்கிறது. தட் இஸ் a power of love. ஆனா இதெல்லாம் அவ முகத்துல இல்லையே நேத்ரா. யார் முகத்துல பிருத்வி? அதான் அந்த கயல். அவகிட்ட அவ முகத்துல அது இல்லையே. அவகிட்ட அவ்வளவு விருப்பப்பட்டு என் லவ் சொன்ன. அவ முகத்துல வெறுப்பு, சோகம், கண்ணீர் மாறி மாறி இது மட்டும் தான் தெரியுது. வேற எதுவுமே வரல. சந்தோஷம் வரல, ஒரு லவ் ஃபீல் வரல. ஐ அம் டிசப்பாயிண்டட். டோட்டலி நேத்ரா, டோட்டலி ஐ அம் டிசப்பாயிண்டட். வெறுப்புல இருக்க. இதெல்லாம் எப்ப பிருத்வி? இங்கதான் கொஞ்ச நாளா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஏன் என்ன வெறுக்கணும், மறுக்கணும்? வெறுக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு ஹிட் கொடுத்திருக்கேன். ஒரு ஹீரோவா பெருசா சாதிச்சு காட்டியிருக்கேன். எவ்வளவு பேரு எனக்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? என்கிட்ட வரணும், பேசணும், பழகணும், செல்ஃபி எடுத்துக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு முட்டி மோதுறாங்க.
நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்போ உன் முகம் எப்படி சந்தோஷத்துல மாறுச்சு. ஆனா அவளுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவளுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், என்ன வேணும்னாலும் செய்வேன். இப்படி ஏமாத்தி என்ன குடிக்க வச்சுட்டாலே. நீங்க எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டதுனால நம்ம குட்டி வனமோகினிகளோட நடனத்தை நாம எல்லாரும் இன்னொரு தடவை பார்த்து மகிழ போறோம். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? Ndikupembesani mulungu wanga dzanja 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 dzanja. பிருத்திவி தம்பிக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு இந்த போன்ல இருக்கு, பாருமா பாரு. நான் சொல்றத கொஞ்சம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ. 1 minute எனக்கு டைம் கொடு. ஐ வில் எக்ஸ்பிளைன். நடந்ததை உன்கிட்ட சொல்றேன், உனக்கு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் கைல், கதவு தர. பொண்ணு, அம்மா, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ தெரியல, உன் முகம் சுத்தமாவே சரியில்லை. வயிறு எதுவும் சரியில்லையா? சுடுதண்ணி வாங்கி தரட்டா? மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீயே கேட்டல சோகம்னு, அதுக்கு இதான் காரணம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதோட வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். காதல் வலி மனசு முழுக்க ரணமாயிடுச்சு. என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. கையில என் லைஃப்ல வந்தா மட்டும்தான் சரியாகும். சார், உங்களுக்கும் இந்த படத்தோட ஹீரோயின் கையலுக்கும் ஏதோ காதல்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. ஆமா, நைட் தூங்குற வரைக்கும் சில சமயம் விடிய விடிய குடிக்கிறான்னா கண்டிப்பா அவன் மனசுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குமா? நேத்ரா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நேத்ரா, பிருத்வி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஆஸ் அ ஃப்ரெண்டா. நான் எவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பிருத்வி பாவம்னு உனக்கு தோணலையா? பண்றியா? ஒரு ஹெல்ப் பண்றியா? பண்றேன் பிருத்வி, கண்டிப்பா பண்றேன். என்ன ஹெல்ப்? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்க பாருங்க, நான் சொல்றேன், இந்த படத்துக்கு வந்துட்டியாமா?
என்னம்மா எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை காணோம். நேத்ரா, எப்படியாவது கையில என்கிட்ட கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அவகிட்ட சில விஷயங்கள் பேசி புரிய வச்சே ஆகணும். இன்னைக்கு நடந்த கூத்த அது அவளுக்கு விளக்கணும், அவளை சமாதானப்படுத்தணும். இல்ல டோட்டலா என்ன தப்பா நினைப்பா. ப்ளீஸ் நேத்ரா, எப்படியாவது அவளை என்கிட்ட கூட்டிட்டு வருவியா? இத நீ எனக்காக பண்ணியே தீரணும் நேத்ரா. பண்ணுவியா? இவ்வளவுதானா? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு வரேன். என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? முகம் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு. பின்ன எப்படி மாமா இருக்கும்? நம்ம பார்ட்டி அது இதுன்னு ஏதோ ஒரு விஷயத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது மாமா. நமக்கு தான் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. நீ பேசுறது எதுவுமே புரியலையே நேத்ரா. இந்த பிருத்வி இருக்கானே, அவன் ரசனையே இல்லாதவன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேவலமான ரசனையோட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. ஏமா அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஆப்பக்காரி கயல் இருக்கால, கயல், அவளை பிருத்வி லவ் பண்றானா? என்னம்மா நேத்ரா, யாரு ஏதோ கிசு கிசு எழுதினா அதை நீ ஏமா நம்புற? பத்திரிகைக்காரங்க அவங்க புஸ்தகம் விற்கிறதுக்காக ஏதோ எழுதுறாங்க. எவனாவது ஏதாவது உடனே இருப்பான். அதெல்லாம் நம்பாத நீ. சினிமாவில் உன் அனுபவம் என்ன? இதெல்லாம் மனசுல ஏத்திக்கவே ஏத்திக்காதம்மா. அவன் ஸ்டேட்டஸ்க்கு அந்த கையிலெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் திரும்பி பார்த்துட்டான். திரும்பி பார்த்தேன்னு ஏன் கிட்டே அவன் சொன்னான் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அந்த வீணா போனவளை திரும்பி பார்த்த பிருத்திவியேதான் என்கிட்ட இத சொன்னான். பல பேர் பல மாதிரி பேசினப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு இப்ப மொத்தமா புரிஞ்ச மாதிரி இருக்கு. அவங்க அம்மா என்னடா என்கிட்ட புலம்பி தள்ளினாங்க. பகல்ல குடிக்கிறான், குடிக்காரனா ஆயிட்டான், அவன் ஆக்டிவிட்டி சரியில்லை, படத்துக்காக அவன் குடிக்கல, வேற காரணம் இருக்கு, அப்படி இப்படின்னாங்க. அவன் ஏன் குடிக்கிறான், எதுக்கு குடிக்கிறான்னு இப்பதான் மாமா புரியுது. கரண்டி ஆம்லெட்ட போட்டு அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அந்த கைகாரி. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா மாமா? சினிமாவை விட்டு இவளை விரட்டலான்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து கோடீஸ்வரி ஆக்கிடுவான் போல இருக்கே இந்த மென்டல் பிருத்வி. விடக்கூடாது மாமா, விடக்கூடாது. இவனோட இந்த பலகீனத்தை நம்மளோட பலமா மாத்திக்கணும். அவனை கைக்குள்ள போட்டுக்கணும். திரும்ப திரும்ப என்னோட மோதிக்கிட்டே இருக்கா அந்த கைகாரி கயல். எந்த நேரத்துல நான் பிருத்விய கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைச்சேனோ இப்ப அவ முந்திக்கிட்டா. நினைக்க நினைக்க நெஞ்சு குழியெல்லாம் எரியுது மாமா. இந்த விஷயத்துல முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் மாமா. அப்பதான் ஏதாச்சும் பண்ண முடியும். யார்கிட்ட கேட்கலாம்? கூடவே இருக்கான் அந்த டிரைவர் பைய. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பிருத்திவி கூட 24 மணி நேரமும் அவன் தான் ஓடிக்கிட்டு தெரியுறான். அவனுக்கு தெரியாத எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா.
இருக்கான், போம்மா கேட்டுரு. டிரைவர் சார், டிரைவர் சார், ஆ, ஆ, ஆ. என்னம்மா சொல்லுங்க. விஷயம் எதுவும் இல்ல, சும்மா உங்களை பார்க்கலான்னு. என்ன இருந்தாலும் அந்த கையில் இப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. கேட்ட எனக்கே மனசு தாங்கல, மனசு கஷ்டமா இருந்துச்சு. பிருத்வி பாவம் எப்படி தாங்குவாரு? என்னடா இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்பதான் பிருத்வி என்ன மேட்டர்னு என்கிட்ட சொன்னாரு. கயல் இந்த மாதிரி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல. பிருத்வி மாதிரி ஒரு ஆளை வேண்டான்னு சொல்லிருக்காளே, சரியான முட்டாள் அவ. அவளையெல்லாம் திருத்தவே முடியாது. என்னம்மா பண்றது, எல்லாம் நேரம்தான். அதுக்குன்னு இப்படியா தராதரம் தெரியாம ஒருத்தரை அவமானப்படுத்துறது? இவ ரேஞ்ச் என்ன, பிருத்வியோட அந்தஸ்து என்ன? ஆமாம்மா, ஏற்கனவே பிருத்திவி தம்பி அந்த கயல் பொண்ணு மேல உயிரா இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சப்ப அது ஜாஸ்தி ஆயிருச்சு. தன்னோட லவ்வ கையில் கிட்ட சொல்லணும்னு தம்பி துடிச்சுச்சு. நான் தான் அவசரப்பட்டு சொல்ல வேணாம், அதுக்குன்னு நேரங்காலம் வரும்னு தடுத்தேன். கடைசியில எசகு பிசகான நேரத்துல போய் பிருத்திவி தம்பி லவ்வ சொல்லவும் அந்த பொண்ணு வேண்டாம்னு போயிருச்சு. இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு பிடிவாதமா இருக்கு. தம்பியோட பிடிவாதம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியுமே. இப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த பிரச்சனையில மனசு நொந்து போய் தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இதுல இருந்து தம்பியை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுன்னு ஒன்னும் புரியல. காதல் ஒரு போதை, அதை மறக்கிறதுக்கு இப்ப இந்த போதை. ரெண்டு போதையும் சேர்ந்து தம்பியை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. நானும் இந்த விவகாரம் சுமூகமா முடிஞ்சிரும்னு நினைச்சேன், முடியலம்மா. இப்ப கூட புது காரை பார்த்த உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் தங்கச்சியும் அப்படியே மெய் மறந்து போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்ததை பத்தி பெருமையா பேசிக்கிட்டாங்க. அதை வச்சு சம்மதிக்க வச்சிடலான்னு தம்பியோட சொத்து எல்லாத்தையுமே நான் காமிச்சேன். ஆனா அந்த பொண்ணு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுச்சு. இத பார்த்தும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலன்னா என்னமா பண்றது? இத பாருங்க, இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட காமிச்சேன். இவ்வளவு சொத்தையும் எந்த பொண்ணாச்சும் வேண்டான்னு சொல்லுமாமா? இத பாருங்கம்மா, இப்ப என்ன சோதனைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி தம்பிக்காக கையில் கிட்ட நான் பேச போனேன். கையில் வருத்தப்பட்டு கண்கலங்க தம்பி அதை பார்த்ததால இப்போ என் மேலேயே கோவமா இருக்காரு. என்ன முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதாம்மா சங்கட்டமா இருக்கு. இது எப்படியாச்சும் சரியாகணும். இப்ப எனக்கு அதான் பெரிய பிரச்சனை. தம்பியை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குமா? இல்ல சார், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னை விட மாமா கிட்ட கேட்டா சரியா இருக்கும். ஏன்னா அவரு அனுபவஸ்தரு. என்ன மாமா பண்ணலாம்? இத பாருங்க டிரைவர் தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்ல. பிருத்திவி உங்ககிட்ட முன்ன மாதிரி பேசணும், பழகணும், அவ்வளவுதானே? ஆமா சார். இப்ப பிருத்திவி கவனம் முழுக்க கயல் மேல இருக்கு. கயல் மேல ஒரு தூசு துரும்பு விழுந்தா கூட அவர் தாங்க மாட்டாரே. அதனாலதான் கயல் கண் கலங்கினதும் மனசு நொந்து போய் உங்க மேல கடுங்கோவமா இருக்காரு. இப்ப என்ன பண்றீங்கன்னா,
பிருத்திவி பார்க்குற சமயமா பார்த்து கயல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நான் கயல் காலில் விழணுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு பிருத்திவி கூட ராசி ஆகணுமா வேணாமா? ஆமா சார், ஆகணும். அப்பயே தயங்குறீங்க. ஒரு நிமிஷம் கயல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டீங்கன்னா பிருத்திவி ரொம்ப கூல் ஆயிடுவாரு. உங்க கூட ராசி ஆயிடுவாரு. அவ்வளவுதான். இப்ப இந்த விரிசல் பெருசாயிடக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதில்லை. பிரச்சனை முடியணும்னா நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தயக்கமா தர்ம சங்கடமா இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு போட்டு போங்க. சார் சரியா இருக்கும். மாமா, பிருத்வி வந்து நிக்கிறான் பாருங்க. நான் கயல் கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்றனான்னு பாக்குறான். இப்போ கயல் கிட்ட பேசுற நேரம் வந்துடுச்சு. என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க.